வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டு 2025-26க்கான பொதுத் தேர்வு, அரசு பொதுத் தேர்வு தேர்வு கால அட்டவணை குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 10th 11th 12th அகாடமிக் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு குறித்து எந்த தேதியில் நடத்தப்படும் ஏன்னா எதுவுமே அறிவிக்கலை. ஏன்னா இந்த ஆண்டு வந்து தேர்தல் வந்து வர்றதுனால எலெக்ஷன் காரணமாக அந்த பொதுத் தேர்வு தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் இருந்தாங்க. இப்போ தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் என்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து சீக்கிரம் வரதுனால முன்கூட்டியே வந்து பொதுத் தேர்வில் வந்து நடத்தி முடிக்க போகிறதா சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டில் 10th 11th 12th மார்ச் 2026க்கான தேர்வு கால அட்டவணை இந்த வாரம் அப்படிலாம் அடுத்த வாரத்தில் தேர்வு கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறதா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அமைச்சர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்த அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது? அமைச்சர் அன்பில்மிகு முக்கியமான தகவல். பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வர வேண்டியது இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் இருந்துச்சு. வெளியிடும்போது கண்டிப்பாக தமிழகத்தோட முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தான் வந்து தேர்வு கால அட்டவணை வந்து அமைச்சர் வந்து எப்போவுமே வெளியிடுவார். இப்போ வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவர் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதனால் தேர்வு கால அட்டவணை போன வாரமே வெளியிட வேண்டியது. ஸோ இந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிளை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வுகள் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த இயர் இருக்குது. 5 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால சீக்கிரமாக தேர்வு கால அட்டவணையை வெளியிட்டுருவாங்க அடுத்த வாரத்தில். அதேமாதிரி சீக்கிரமாக டேட்டும் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வாரத்தில் பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. முதல்வரோட முன்னிலையில் தமிழகத்தில் இந்த கல்வியாண்டுக்கான பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணை இன்னும் 1 வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தேர்வு கால அட்டவணை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்.